இந்த ஐஸ்ன்னு சொல்லி ஒரு போதைப் பொருள் இருக்குது, கிறிஸ்டல் மெத்தபெட்டமைன். அதுதான் இருக்கிற போதைப் பொருளையே பயங்கர அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகையான போதைப் பொருள். இந்த கிறிஸ்டல் மெத் போதைப் பொருளை அதிகமாக பயன்படுத்தி கொண்டிருந்தவர்கள் யாருன்னு சொன்னால் பேருந்து சாரதிகள், பஸ் டிரைவர்ஸும் மாணவர்களும். வெறும் 10 வயது இருக்கக்கூடிய ஒரு மிக சிறிய ஒரு பிள்ளைய கூட நிறைய பெற்றோர் இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் காரணமாக மிக கடுமையாக ஒரு அதிகப்படியான மன உளைச்சலுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள். 30-40 வயசுக்கு மேலே இருக்க ஆட்கள் கூட நீங்கள் கூட அந்த மன உளைச்சலை தாங்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு 10 வயசில் இருக்கக்கூடிய மாணவனுக்கு படின்னு சொல்லி கொடுக்கும்போது காலையில் 3 மணிக்கு கிளாஸ்ன்னு சொல்லி இரவு 12 மணிக்கு படுத்த ஒரு மாணவனை அந்த பெற்றோர் எழுப்பி விடணும். ரோபோக்கு கூட 6 மணித்தியாலங்கள் சார்ஜ் போடுறதுக்கு டைம் தேவை. ஆனால் வெறும் 3 மணித்தியாலங்கள் மட்டுமே தான் பெரும்பாலான மாணவர்கள் இப்போ நித்திர கொள்கிறார்கள். இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பெற்றோருமே நீங்கள் தெரிஞ்சு உங்களோட பிள்ளைகளை எதிர்காலத்தை பாழாக்கிறதுக்கான ஒரு வழியில் கொண்டு போய் கொண்டுக்கிறீங்க. இந்த கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முதல் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற ஒரு 30 வயசுக்கு மேலே இருக்கிறார்கள்ட்ட ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. நீங்கள் படிக்கிற காலகட்டத்தில், அதாவது உங்களோட 6 வயசுலேருந்து 18-19 வயது இந்த டீனேஜ் வயசுக்குள்ளே நீங்கள் யாராவது டிப்ரெஷன்ன்ற ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? மன அழுத்தம், மன சோர்வு, எனக்கு டிப்ரெஷனாக இருக்குது, எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, என்னால் படிக்க முடியலை, இந்த மாதிரி யாராவது சொல்லியோ இல்லாட்டி இந்த உணர்வு உங்களுக்கு இருந்தோ இல்லாட்டி இந்த டிப்ரெஷன்ற வார்த்தையாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெரும்பாலும் கண்டிப்பாக இருக்க முடியாது. இந்த டிப்ரெஷன்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருந்தாலும் அதுக்கான அர்த்தம் என்னன்றது உங்களுக்கு பெரும்பாலானவர்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் இப்போ இருக்கிற இந்த ஜென்ரேஷனில் பாடசாலையில் படிக்கிற மாணவர்களை ஆரம்பித்து ஒரு 22 வயசுக்கு உள்ளே இருக்கக்கூடிய மாணவர்களில் 90% மேற்பட்ட மாணவர்கள் பெரும்பாலும் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை தான் டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ். இது எல்லாமே எங்களுக்கு இருக்குது, எங்களால் படிக்க முடியலை, எங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியலை என்று சொல்லி பெரும்பாலானவர்கள் பயன்படுத்துகிற ஒரு கொமனான வார்த்தையாக இந்த மன அழுத்தம் இப்போ மாறி இருக்குது. இது வெறும் வார்த்தையாக மட்டும் இல்லை, அவர்கள் சொல்கிற மாதிரியே உண்மையிலேயே பெரும்பாலானவர்கள் இந்த மன அழுத்தத்துக்குள்ளே உள்ளாகித்தான் இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் தான் ஒரு பயங்கர அதிர்ச்சியான காரணம். ஒவ்வொரு அப்பா அம்மாவும் அந்த அப்பா அம்மா இப்போ இருக்கக்கூடிய படிப்பு காரணமாக கொடுக்கக்கூடிய ப்ரெஷரால் இந்த மன அழுத்தம் உருவாகி ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுற வரைக்கும், போதைப் பொருளுக்கு அடிமையாகிற வரைக்கும் மாணவர்கள் ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ளே இப்போ உள்ளாகி இருக்கிறார்கள். இந்த விஷயத்தை இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க அவர்களே இப்போ ஒரு சில நாட்களுக்கு முதல் பாராளுமன்றத்தில் முழுமையாக வெளிப்படையாக கழிச்சிருந்தார். இதுவரைக்கும் ஒரு நாட்டினுடைய கல்வி முறைமை எந்த அளவுக்கு அந்த நாட்டினுடைய மாணவர்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குற விதமாக அமைஞ்சிருக்கின்றத எந்த ஒரு ஜனாதிபதியும் இவ்வளவு தூரம் வெளிப்படையாக கழிச்சு இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. அந்தளவுக்கு முழுமையாக அந்த விஷயங்களை ஒவ்வொன்றா ஒரு பெற்றோர் எப்படி மாணவர்களை ரோபோ மாதிரி உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள், இந்த படிப்பு காரணமாக எப்படி ரோபோ மாதிரி உருவாக்குறார்கள்ன்றதை முழுமையாக கழிச்சிருந்தார். அது எப்படி நடந்து கொண்டிருக்குது, ஒரு சில பெற்றோர் இதை தெரியாமலேயே அவர்களுடைய மாணவர்கள் மோசமான சூழ்நிலைக்குள்ளே உள்ளாகி எதிர்காலத்தில் அவங்களோட எதிர்காலம் கேள்விக்குறியாக போகுதுன்றது தெரியாமலேயே நிறைய பேர் இந்த படிப்பால் அவர்களை ஒரு ரோபோவை விட மோசமாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள். அது எப்படி நடக்குதுன்றது தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இது விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமென்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெற்றோருமே இதை பார்த்து முடித்ததுக்கு பிறகு உங்களினுடைய பிள்ளைகளை இப்படித்தான் அவர்கள் ரோபோ மாதிரி உருவாகி கொண்டு தான் இருக்கிறார்களா, இல்லாட்டி சரியான முறையில் இப்போ நான் சொல்ல போகிற இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதே மாதிரி தான் வளர்ந்து கொண்டிருக்கிறார்களான்றதை நீங்கள் தயவு செய்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னு சொன்னால் இப்போ நாங்கள் சொல்ல போகிற விஷயம் எல்லாமே உலகத்தினுடைய வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனாலையும் அதே மாதிரி ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியாலையும் முழுமையாக ரிசர்ச் பண்ணப்பட்டு சைக்காலஜிஸ்ட் அதே மாதிரி டாக்டர்ஸ் எல்லாருமே ரிசர்ச் பண்ணி தொகுக்கப்பட்ட ஒரு தொகுப்பினுடைய அடிப்படையில் தான் நான் அந்த விஷயத்தை முழுமையாக கதைக்க போகிறேன். ஸோ ஃபுல்லாகவே பார்த்துட்டு எல்லா உங்களினுடைய கருத்துக்களையும் நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். முழுமையாக ஒவ்வொன்றா என்ன விஷயம் மட்டும் தான் முதல்ல இருந்தே பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் VK கரிகாலன். அதுக்கு முதல் என்னுடைய சேனலுக்கு 15 புதுசாக பார்த்து கொண்டீங்கன்னு சொன்னால் தொடர்ச்சி என்னுடைய எல்லா அப்டேட்ஸையும் பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுங்க நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அதே மாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணிச்சுன்னு சொன்னாலும் இன்ஸ்டாகிராமில் போய் VK கரிகாலன் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த ப்ரொஃபைல் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுறது முடியாதீங்க. வீடியோ கடைசியில் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க. நான் ஒரு விஷயம் ஆரம்பத்திலேருந்தே சொல்லிக் கொண்டிருக்கிறேன் தானே, பெற்றோருடைய அழுத்தம் காரணமாக படிப்பு காரணமாக மாணவர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள் என்று. அதுக்கு ஒரு உதாரணம் நான் சரியாக சொல்ல போனால் நிறைய பேருக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கு சரியான ஒரு உதாரணம் என்னென்னு சொன்னால்,
கடந்த வருஷம் 2024ஆம் ஆண்டு இலங்கைக்குள்ள இந்த போதைப் பொருள் பயன்படுத்துகிறார்கள் எல்லாரையுமே கைது செய்கிற ஒரு செயல்பாடு நடந்தது. அதுக்குள்ள இந்த ஐஸ்ன்னு சொல்லி ஒரு போதைப் பொருள் இருக்குது, கிறிஸ்டல் மெத்தபெட்டமைன். அதுதான் இருக்கிற போதைப் பொருளையே பயங்கர அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகையான போதைப் பொருள். இந்த கிறிஸ்டல் மெத் போதைப் பொருளை இந்த கைது செய்யப்பட்ட நபர்களுக்குள்ள அதிகமாக பயன்படுத்தி கொண்டிருந்தவர்கள் யாருன்னு சொன்னால் பேருந்து சாரதிகள், பஸ் டிரைவர்ஸும் மாணவர்களும். இவர்கள் 2 பேரும் தான் பெரும்பாலும் இந்த போதைப் பொருளை பயன்படுத்தினதா போலீஸாரால் ஒரு விடயம் வெளிப்படுத்தப்படுது. எதுக்காகன்னு சொன்னால் இந்த ஐஸ் போதைப் பொருளை எடுக்கும்போது ஒரு விடயத்தை நீண்ட நேரம் செய்ய முடியும். பேருந்து சாரதிகள்னு சொன்னால் அவர்கள் இரவா பேருந்து ஓட்டக்கூடியவர்கள் அதிகமானார்கள் இருப்பினும் அதுக்குள்ளே குறிப்பிட்ட ஒரு சிலர் இந்த போதைப் பொருளை எடுத்தால் அவர்களுக்கு நித்திரை வராது, நல்லபடியாக பேருந்து ஓட்டலாம்ன்ற ஒரு நம்பிக்கையில் அந்த போதைப் பொருளை அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். ஆனால் அதுக்கு பிறகு வரக்கூடிய விளைவுகள் பெரிய மோசமானதாக இருக்கும். அதே மாதிரி மாணவர்கள் என்று பார்க்கும்போது பெற்றோர் கொடுக்கக்கூடிய அழுத்தம் காரணமாக தொடர்ச்சியாக நான் படிக்கணும், தொடர்ச்சியாக நிறைய விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளணும், நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் என்ற கனவுகளோட, பெற்றோருடைய அழுத்தம் கொடுக்கக்கூடிய அந்த கனவுகளோட அவர்கள் அதுக்குள்ளே போய் அதுக்குள்ளேயும் போதைப் பொருளை பயன்படுத்தி நீண்ட நேரம் படிக்கிறதுக்கான ஒரு வழியாக இந்த போதைப் பொருளை பயன்படுத்தினதா ஒரு பயங்கர அதிர்ச்சியான ரிப்போர்ட் வெளியாகி இருந்தது. ஸோ இந்த மாதிரி தான் இந்த அழுத்தம் காரணமாக படி என்று சொல்லும்போது அந்த அழுத்தம் தாங்க முடியாமல் ஒரு சிலர் இந்த போதைப் பொருளை பயன்படுத்தி இதுவும் ஒரு வழிதான் நினச்சிக்கொண்டு அதுக்குள்ளே போன மாணவர்களும் எங்கள் நாட்டுக்குள்ளே இருந்தார்கள்ன்றதை யாருமே மறந்துடாதீங்க. 2வது விஷயம், நான் ஆரம்பத்தில் சொன்ன இந்த டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், இந்த மன அழுத்தம் எப்படி இப்போ இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம், சாதாரணமாக ஒரு 10 வயசு பிள்ளைகளுக்கெல்லாம் எப்படி உருவாகுதுன்றதை பார்க்குறதுக்கு முதல் நான் ஒரு சில கேள்விகளை இல்லாட்டி ஒரு தரவை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இது ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியால் ரிசர்ச் பண்ணப்பட்டது. அதே மாதிரி வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனால் வெளியிடப்பட்ட தொகுக்கப்பட்ட ஒரு விஷயம். ஒரு 6லேருந்து 18, 19 வயசுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு மாணவர்கள் எப்படி அவங்களோட ஒரு நாள் வாழ்க்கையை வாழணும், எப்படி அவர்களுக்கான சரியான வாழ்க்கையை வாழணும், இப்படி இருந்தால் தான் அவர்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள்ன்றதை ரிசர்ச் பண்ணி வெளியிடப்பட்ட ஒரு தொகுப்பு. இதை ஒவ்வொரு பெற்றோருமே நீங்கள் பார்த்து உண்மையிலேயே உங்களோட பிள்ளைகள் இப்படி தான் இருக்கிறார்களானதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். முதலாவது, இந்த 6லேருந்து 19 வயசுக்கு உள்ளே இருக்கிறார்கள் காலையில் என்ன நேரத்துக்கு நித்திரையால் எழும்பணும்னு சொன்னால் 5:30லேருந்து 7 மணி இந்த நேரத்துக்குள்ளே தான் அவர்கள் எழும்போணும், அப்போ தான் ஆரோக்கியமாக இருப்பார்கள் என்று அந்த ரிசர்ச்சில் சொல்லப்படுகிறது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் என்ன டைமுக்கு எழும்புகிறார்கள்? காலையில் 3 மணி, 3 மணியும் இல்லை, சில பேர் 2 மணிக்கெல்லாம் எழும்பி கிளாஸுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிறதா ஜனாதிபதியே ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். பாடசாலைக்கு போகிறதுக்கு முதல் தனியார் கல்வி நிலையங்களுக்கு போகிறதுக்காக 3 மணிக்கு 4 மணிக்கெல்லாம் தனியார் கல்வி நிலையங்களுக்கு போயிட்டு அதுக்கு பிறகு பாடசாலைக்கு போயிட்டு பாடசாலையில் நித்திரை கொண்டுட்டு அதுக்கு பிறகு மறுபடியும் தனியார் கல்வி நிலையங்களுக்கு போகிறதா ஜனாதிபதியே ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். ஸோ இது முதலாவது விஷயம். 2வது, அவர்கள் எழுப்பினதுக்கு பிறகு என்ன செய்யணும்னு சொன்னால் 30 நிமிஷத்துலேருந்து 1 மணித்தியாலங்களுக்கு எக்ஸசைஸ் செய்யணும், உடற்பயிற்சி ஏதாவது செய்யணும்னு சொல்லப்படுது. யார் செய்கிறது? பாடசாலையில் கொடுக்கக்கூடிய எக்ஸசைஸ். அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு சிலர் தான் ப்ரேயருக்கு போகிறார்கள், சில பேர் கிளாஸ்லேயே படுத்து நித்திரை கொள்கிறார்கள். இதுவும் நடந்து கொண்டிருக்குது. சில பாடசாலைகளில் அந்த எக்ஸசைஸ் செயல்பாடுகளும் நடக்கிறது கிடையாது. 2வது, காலை உணவு. காலை உணவுக்காக மட்டும் 20லேருந்து 30 நிமிஷங்கள் ஒதுக்கி அந்த காலை சாப்பாடை சாப்பிடணும்னு சொல்லப்படுது. பாடசாலை புத்தக பையை கொழுவிக்கொண்டு சில பேர் உடுப்பை போட்டுக்கொண்டே அம்மா சாப்பாடு தீர்த்தும் போது பாடசாலைக்கு ஓடுறாக்களையும் நாங்கள் எத்தனை பேரை பார்த்துருக்கிறோம், நானும் அனுபவப்பட்டிருக்கிறேன். அடுத்தது, காலையில் எவ்வளவு நேரம் படிக்கணும்? பிரேக்ஃபாஸ்ட்டை முடித்ததுக்கு பிறகு படிக்கக்கூடிய நேரம் 3லேருந்து 4 மணித்தியாலங்கள், அதுவும் பிரேக்கோட இடைவெளி விட்டு. ஒரு சாதாரணமான ஒரு மாணவனால் தொடர்ச்சியாக படிக்கக்கூடிய நேரம் எவ்வளவுன்னு சொன்னால் 35 நிமிடங்கள்லேருந்து 45 நிமிடங்கள் தான். அதனால தான் பாடசாலையினுடைய ஒவ்வொரு பாட நேரமுமே 35லேருந்து 40 நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்கும், அப்படி வச்சிருக்கிறார்கள். ஆனால் பெற்றோர் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், தொடர்ச்சியாக நீ மேசையிலேருந்தே படி, நீ படிக்க இருந்துட்டேன்னு சொன்னால் நீ மேசை விட்டு எழும்பக்கூடாது, அதிலேருந்து படிக்கணும்னு சொல்லி நிறைய பெற்றோர் மாணவர்களை அழுத்தம் கொடுக்குறபடியாக அவர்களுக்கு இந்த மன அழுத்தம் உருவாகிறதுக்கான பிரதானமான காரணமாக அதுவும் ஒன்றா இருக்குது. அதனால் என்ன ஆகும்னு சொன்னால், இந்த ரிசர்ச்லேயே சொல்லப்பட்டிருக்க விஷயம் என்னென்னு சொன்னால், அவர்களினுடைய கவனிக்கிற திறன் குறைவடையும். நீங்கள் ஒருக்கா உங்களோட பிள்ளை ஓகே கதிரலியிருந்து
இருந்து படிக்கிறான், ஒரு 4-5 மணித்தியாலமாக இருந்து படிக்கிறான், எனக்கு பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அவர் அதே மாதிரி தொடர்ச்சியாக இருக்க அவர்கள் கவனம் செலுத்துகிற, அவர்கள் படிக்கிற எதுவுமே அவங்களோட மூளைக்குள்ளே ஏறாமல் தான் போகும். முதல் 35 நிமிடங்கள் வரைக்கும் தான் அவர்களுடைய மூளைக்குள்ளே ஏறும். அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக அவர்கள் அதுக்கு பிறகு படிக்கிற எதுவுமே ஏறாதுன்னு சொல்லி சைக்காலஜிஸ்டாலேயே ஒரு விஷயம் சொல்லப்படுது. அது எதுவுமே பிரயோசனம் இல்லாத செயல்பாடாக தான் இருக்கும்னு சொல்லி அவர்களால் சொல்லப்படுது. ஸோ கட்டாயமாக 45 நிமிடங்களுக்கு ஒரு தடவை அவர்களுக்கு பிரேக் தேவை. மதிய உணவுக்காக ஒதுக்க வேண்டிய டைம் என்னென்னு சொன்னால், ஒரு 12 மணிலேருந்து 1 மணிக்குள்ளே கட்டாயமாக இந்த வயசுக்குள்ளே இருக்கார்கள் சாப்பாடை சாப்பிடணும்னு சொல்லப்படுது. அதுவும் ஒரு மணித்தியாலங்கள் ஒதுக்கி அந்த மதிய உணவை கட்டாயமாக சாப்பிடணும். மதிய நேரம் சாப்பிட்டதுக்கு பிறகு கடைசி குறைஞ்சது ஒரு 30 நிமிடமாவது அவர்களுக்கு பிரேக் கொடுக்கணும். ஓய்வெடுக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் கொடுக்கணும். யார் கொடுக்குறது? பாடசாலை உடுப்பை கலட்டும் போதே பெற்றோர் சாப்பாடை தீர்த்தி விட்டுட்டு அடுத்த பர்சனல் கிளாஸுக்கு கொண்டு போய் ஒரு டியூஷன் சென்டருக்கோ இல்லாட்டி எங்கேயோ கொண்டு போய் மாணவர்களை விட்டுறணுமன்றது தான் நிறைய பேர் குறியாக இருக்கிறார்கள். அது மாதிரி தான் நடந்து கொண்டிருக்குது. அடுத்தது, அதுக்கு பிறகு அவர்கள் படிக்கக்கூடிய நேரம் என்னென்னு சொன்னால், ரெஸ்ட் எடுத்ததுக்கு பிறகு படிக்க வேண்டிய நேரம் எவ்வளோன்னு சொன்னால் 2 மணித்தியாலங்கள், அதுவும் பிரேக்கோட. நான் சொன்ன மாதிரி பிரேக்கோட. அதுக்கு பிறகு மாலை நேரம் கட்டாயமாக குறைஞ்சது 1 மணித்தியாலமாவது அவர்கள் வெளியில் போய் விளையாடணும். 1-2 மணித்தியாலங்கள் அவர்களுக்கு விளையாடுறதுக்கான நேரம் கட்டாயமாக கொடுக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அவர்கள் ஆரோக்கியமான மாணவர்களாக உருவாக மாட்டார்கள் என்று சொல்லி ஒரு விஷயம் சொல்லப்படுது. எத்தனை பேர் விளையாட வருகிறார்கள்ன்றது பெரிய ஒரு கேள்விக்குறிதான். அதுக்கு பிறகு மறுபடியும் ஒரு பிரேக் 45 நிமிஷங்கள். அதுக்கு பிறகு ஈவினிங் ஸ்டடி, பின்னேற நேரங்களில் படிக்க வேண்டிய நேரம் 2 மணித்தியாலம். திரும்ப இரவு உணவு 7 மணிலிருந்து 8 மணிக்குள்ள இரவு கட்டாயமாக உண்ணணும்னு சொல்லப்படுது. அதுக்கு பிறகு மறுபடியும் படிக்கிறேன்னு சொன்னால் ஒரு 2-3 மணித்தியாலங்கள் படிக்கலாம். ஒரு 10 மணி வரைக்கும் படிக்க முடியும். 10 மணிக்கு சரியாக 10-10:30 மணிக்கு அவர்கள் கட்டாயமாக நித்திரைக்கு போகணும். ஆக குறைஞ்சது 8 மணித்தியாலங்களாவது அவர்கள் நித்திரை கொண்டே ஆகணும். 13 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்கள், 13 வயசுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கட்டாயமாக 13-14 மணித்தியாலங்கள் நித்திரை தேவை. அதே மாதிரி 13 வயதுக்கு மேலே இருக்கிற 19 வயசுக்கு இடைப்பட்ட மாணவர்களுக்கு கட்டாயமாக ஆக குறைஞ்சது 8 மணித்தியாலங்களாவது அவர்களுக்கு நித்திரை தேவை என்று சொல்லி சைக்காலஜிக்கல் ரீதியாக ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஸோ ஜோதிச்சு பாருங்க, இந்த அத்தனை விஷயங்களுக்குள்ளேயுமே இந்த ரிசர்ச்சினுடைய முடிவு என்னன்னு சொன்னால், இதை மாதிரி இந்த 19 வயசுக்கு உள்ளே இருக்கக்கூடிய மாணவர்கள் இருந்தால் மட்டும்தான் அவர்கள் ஆரோக்கியமான மாணவர்கள், எதிர்காலத்தில் அவங்களோட எதிர்காலம் சரியாக இருக்குமென்றது தான் இந்த ரிசர்ச்சினுடைய ஹார்ட்வேர்டினுடைய ஒரு முடிவு. ஆனால் இந்த ஆக குறைஞ்சது அவர்கள் நித்திரை கொள்ளக்கூடிய நேரமாவது இப்போ இருக்கக்கூடிய இந்த படிப்பு காரணமாக எத்தனை மாணவர்கள் ஆக குறைஞ்ச 8 மணித்தியால நித்திரையை அவர்கள் நித்திரை கொள்கிறார்கள்ன்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். காலையில் 3 மணிக்கு கிளாஸ்ன்னு சொல்லி இரவு 12 மணிக்கு படுத்த ஒரு மாணவனை அந்த பெற்றோர் எழுப்பி விடணும். ரோபோக்கு கூட 6 மணித்தியாலங்கள் சார்ஜ் போடுறதுக்கு டைம் தேவை. ஆனால் வெறும் 3 மணித்தியாலங்கள் மட்டுமே தான் பெரும்பாலான மாணவர்கள் இப்போ நித்திரை கொள்கிறார்கள். அதே மாதிரி இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம், இப்போ பெரிய மாணவர்கள்னு சொன்னால் கூட பரவாயில்ல, ஒரு 16-17 வயசுக்கு இருக்கக்கூடியவர்கள்னு சொன்னால் கூட பரவாயில்ல, வெறும் 10 வயது இருக்கக்கூடிய ஒரு மிக சிறிய ஒரு பிள்ளைய கூட நிறைய பெற்றோர் இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் காரணமாக மிக கடுமையாக ஒரு அதிகப்படியான மன உளைச்சலுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் கூட ஒரு 30-40 வயசுக்கு மேலே இருக்க ஆட்கள் கூட நீங்கள் கூட அந்த மன உளைச்சலை தாங்க மாட்டீங்க. அந்தளவுக்கு ஒரு 10 வயசில் இருக்கக்கூடிய மாணவனுக்கு படின்னு சொல்லி கொடுக்கும்போது அது பெரிய அளவிலான விளைவுகளை அவர்களுக்கு ஏற்படுத்தும். நித்திரை எதுக்காக எல்லாருக்குமே முக்கியம்னு சொல்லப்படுதுன்னு சொன்னால், முக்கியமாக இந்த 19 வயசுக்கு உள்ள இருக்காங்களுக்கு 8 மணித்தியால நித்திரை முக்கியம்னு சொல்லப்படுதுன்னு சொன்னால், தூக்கத்தில் தான் ஹோர்மோன் வளர்ச்சிகள் எல்லாமே நடக்கும். அங்கே உடம்புல இருக்கக்கூடிய மாற்றங்கள், டீனேஜில் தான் அதிகமான மாற்றங்கள் உருவாகும். அதுக்கு பிறகு 20-25 வயது வரைக்கும் உடம்புல மாற்றங்கள் உருவாகி கொண்டே இருக்கும். அந்த மாற்றங்கள் சரியான முறையில் உருவாகணும், மூளை அமைதியாக இருக்கணும்னு சொன்னால் கட்டாயமாக அவர்களுக்கான நித்திரை தேவை. ஆனால் எத்தனை பேர் அவர்கள் நித்திரை கொள்றதுக்கு எத்தனை பெற்றோர் அனுமதிக்கிறார்கள்? பெரும்பாலும் கிடையாது. ஸோ இது ஒரு மிக கடுமையான அவர்கள் எதிர்காலத்தில் பெரிய அளவிலான பாதிப்புகளுக்கு உள்ளாகிற செயல்பாடாக தான் இந்த பெற்றோர் செய்யக்கூடிய செயல்பாடுகள் இப்போ உருவாகிறது. இதுக்கு முக்கியமான காரணம் எங்கள் நாட்டினுடைய கல்வி முறைமை தான். அந்த கல்வி முறைமையில் மாற்றத்தை கொண்டு வரணும்ன்றதான் இப்போ இந்த புதிய அரசாங்கத்தினுடைய ஒரு பிரதானமான ஒரு நோக்கமாக போய்கொண்டிருக்குது. எதிர்காலத்தில் கல்வியில் மாற்றத்தை கொண்டு வந்தால் தான் நல்ல ஒரு நாட்டை வளப்படுத்தி உருவாக்க முடியும்ன்றதான் அவர்களுடைய நோக்கமாக போய்கொண்டிருக்குது. இது வரைக்கும் அவர்களுடைய இந்த புதிய அரசாங்கத்துடைய செயல்பாடுகள் எல்லாத்தையுமே விட்டுட்டு இந்த கல்வி
முறைமைக்காக மட்டுமே அவர்களுக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு பாராட்டை நாங்கள் சொல்ல முடியும். ஏனென்றால் அவ்வளவுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குற கல்வி முறைமை தான் எங்களோட நாட்டினுடைய கல்வி முறை. இதை ஒரு சில ஆசிரியர்களோ ஒரு சில பெற்றோர்களோ இல்லாட்டி மத குருமார்களோ வந்து இதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கான காரணம் இன்னும் அவர்களை அவங்களோட பிள்ளைகளை ஒரு ரோபோவை விட மோசமாக உருவாக்குற ஒரு நோக்கம் மட்டும்தானே தவிர மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. அரசியல் வரலாறுகளை நாங்கள் படிக்கணுமன்றது ஒரு பக்கம், ஆனால் இந்த தேவையில்லாத விஷயங்களை நாங்கள் படிக்கணுமன்றதெல்லாம் உண்மையிலேயே தேவையற்ற விடயங்கள். இது ஒரு சிலருக்கு விளங்காமல் இருக்கலாம். இந்த முழுமையான கல்வி சீர்திருத்தமும் நடைமுறைப்படுத்தப்பட்டதுக்கு பிறகு சில விஷயங்களை வந்து நான் நேரடியாகவே கதைக்கிறேன். ஏன்னா முழுமையாக அது செயல்படுத்தப்பட்டதுக்கு பிறகு தான் நாங்கள் எதாண்டாலும் சொல்ல முடியும், விமர்சனங்களை முன்வைக்க முடியும். ஸோ அதனால் முழுமையாக அது கொண்டு வந்ததுக்கு பிறகு நான் இதை பற்றி முழுமையாக அவங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். ஸோ இந்த மாதிரி செய்யக்கூடிய பெற்றோர் தயவு செய்து கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். உங்களோட பிள்ளைகள் ஒரு குறிப்பிட்ட வயசு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இவ்வளவு அழுத்தம் கட்டாயமாக தேவைதானா? பாடசாலையில் படிப்பில் மாற்றங்கள் உருவாக்கும் போது அதுக்கேற்ற மாதிரி பெற்றோர் மாறி முதலாவது இந்த போட்டித்தன்மையான மனநிலையை விட்டுட்டு, மாணவர்களுக்குள்ள போட்டித்தன்மை இருக்கோ இல்லையோ ஆனால் பெற்றோருக்குள்ளே ஏகப்பட்ட போட்டித்தன்மையும் ஈகோவும் நிறையவே இருந்து கொண்டிருக்குது. அந்த அவரோட மகன் டாக்டர் ஆகிட்டான், நீ ஏன் டாக்டர் ஆகலை? அவன் டாக்டருக்கு படிக்கிறான், நீ டாக்டருக்கு படி. அவன் இன்ஜினியரிங் படிக்கிறான், நீ இன்ஜினியரிங் படி. அந்த பக்கத்து வீட்டு காரனோட மகன் ஸ்காலர்ஷிப்பில் பாஸ் பண்ணிடான், நீயும் கட்டாயமாக பாஸ் பண்ணணும். ரெண்டு பேருமே ஒரே பேட்சாக இருந்தால் நீ அவனோட நல்லா படிக்கணும். அவன் ஃபஸ்ட் ரேங்க் வரான், உனக்கே ஃபஸ்ட் ரேங்க் வருதில்லை. கம்பேர் பண்ணுறது, ரெண்டு பேருமே கம்பேர் பண்ணி மாணவர்களுக்குள்ள தேவையில்லாத போட்டுத்தன்மையை தாண்டினா பொறாம குணத்தை உருவாக்கி போதைப் பொருளுக்கு அடிமையாகிற வரைக்கும் நிறைய பேர் தவறான வழிக்குள்ளே அந்த மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். கடைசியாக நான் சொல்லக்கூடியது ஒரே ஒரு விஷயம்தான், இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பெற்றோருமே நீங்கள் தெரிஞ்சு உங்களோட பிள்ளைகளை எதிர்காலத்தை பாழாக்கிறதுக்கான ஒரு வழியில் கொண்டு போய் கொண்டுக்கிறீங்க. அதுதான் 100% உண்மையான விஷயம். ஸோ தயவுசெய்து இந்த மாதிரியான செயல்பாடுகளை செய்யக்கூடியவர்கள் கொஞ்சம் மனதை மாற்றிக்கொண்டு மாணவர்களை உருவாக விடுங்க. எதிர்காலம் அவர்களுக்கானது, அவர்கள் சரியான முறையில் உருவாகுவார்கள். அதுக்கான ஒரு வழியை இந்த புதிய அரசாங்கம் இப்போ இந்த கல்வி சீர்திருத்தத்தில் உருவாக்கும்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். இதை பற்றி நான் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கீழே இருக்கிற உங்களோட எல்லா கருத்துக்களையுமே சொல்லலாம். நான் ஏதாவது தவறாக முன் வச்சிருந்தேன்னு சொன்னால் அதை நீங்கள் சொல்லுங்கள். பெரும்பாலும் தவறாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா நான் யதார்த்தமாக நாங்கள் அனுபவித்த விஷயங்கள் அதே மாதிரி உலகத்தின் விஷயங்களோட பார்க்கும்போது நாங்கள் எவ்வளவுக்கு ஒரு மோசமான கல்விக்குள்ளே இருக்கிறோம்ன்றது தான் நான் முழுமையாக சொல்லியிருக்கிறேன். அப்படியும் அதை தாண்டி தவறாக இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சுட்டி காட்டுங்க. அதை பற்றி அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நாங்கள் விவாதிப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் சொல்லுங்கள். அப்போ தான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுத்துருந்தேன் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.